ஆல்ரெடி 9th லெசனில் செகண்ட் பாடம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து செகண்ட் லெசனில் இருக்கிற இலக்கணம் துணை வினைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வினை வகைகள் வந்து நிறைய பல வகைப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம். அப்போ ஒரு வினையை நம்ம செய்யறது தான் வந்து வினைச்சொல். ஏதாவது ஒரு வினை நம்ம செஞ்சோன்னா அதை வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து வினையை வந்து தனி வினை, கூட்டு வினை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. தனி வினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினைச்சொல் வரும், அதை பிரிச்சா பொருள் தராது. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து தனி வினை. கூட்டு வினையை பொறுத்த வரைக்கும் அதை பிரிக்க முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கூட்டு வினை அப்படின்னு சொல்றோம். இப்போ தனி வினையில வந்து படி, படியுங்கள், படிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பகுதியா ஒரு கட்டளை வாக்கியமாகவோ இல்லை வேர் சொல்லாவோ பிரிக்கும் போது படி இதை மட்டும் தான் பிரிக்க முடியும். இதுலேயும் படி அப்படின்னு தான் நம்ம கட்டளை வாக்கியமா சொல்ல முடியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து தனி வினை அப்படின்னு சொல்றோம். இதே கூட்டு வினையை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை வந்து நீ கட்டளை வாக்கியமா பிரிக்கும் போது நீ ஆசை அப்படின்னு பிரிக்க முடியாது. ஏன்னா ஆசைன்றது ஒரு கட்டளை வாக்கியம் கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஆசைப்படு, அதுதான் கட்டளை வாக்கியமா இருக்கும், ஒரு வேர் சொல்லாவும் இருக்கும். கண்டுபிடி, தந்தி அடித்தேன், அப்ப இதுல வந்து என்னன்னா தந்தி அடி, முன்னேறினோம், முன்னேறு, இது எல்லாமே கட்டளை வாக்கியமாகவும் வேர் சொல்லாவும் இருக்கு. அப்போ அதை பிரிச்சா நமக்கு வந்து பிரிக்க முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டு வினையடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனிவினை பொறுத்த வரைக்கும் அந்த வினையை வந்து பிரித்தோம் அப்படின்னா வந்து பகாபதம், அதை பிரித்தா நமக்கு பொருள் தராத மாதிரி இருக்கணும். இப்போ கூட்டு வினையை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம பிரிக்க முடிகிற மாதிரி இருந்தாலே போதும். பகுபதமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கூட்டு வினை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூட்டு வினையிலே வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகைனா, இந்த வினை சொல்லுக்கு முன்னாடி வர்றது என்ன வார்த்தை இருக்கோ அதை பொறுத்து. பெயர் வினை முன்னாடி இருக்கிறது தந்தி கூட்டல் அடி அப்படின்னு இருக்குன்னா இதை வந்து என்ன சொல்றோம், தந்தி அப்படின்றது வந்து ஒரு பெயர் சொல், அடின்றது வினைச்சொல். அப்ப இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பெயர் வினை அப்படின்னு சொல்றாங்க. அதே ரெண்டுமே வினையா இருந்துச்சுன்னா அதை வந்து வினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னதுன்னா கண்டு குட்டல் பிடி. அப்ப கண்டு அப்படின்றதும் ஒரு வினைச்சொல் தான், பிடி அப்படின்றதும் வினைச்சொல் தான். இடைவினை பொறுத்த வரைக்கும் கீழ், மேல், முன், பின் இந்த மாதிரி வேர்டு எல்லாமே வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், இடைவினை அப்படின்னு சொல்றோம். இப்போ கூட்டு வினைகள்ல வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. பெயர் வினை, வினைவினை, இடைவினை. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டு பெயர் சொல்லா இருந்துச்சுன்னா அதை பெயர் வினை, ரெண்டுமே வினையா இருக்கிறது ஒண்ணு. இடைவினை முன், பின், கீழ், மேல் இந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து இடைவினை அப்படின்னு சொல்றாங்க. முதல் வினையும் துணை வினையும். அப்போ முதல் வினைனா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வினைச்சொல் தான் வந்து முதல் வினை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு துணையா இன்னொரு வினைச்சொல் வந்துச்சுன்னா அதை வந்து துணை வினை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து நான் படம், இது வரைக்கும் ஒரே மீனிங் தான். நான் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார் என்னும் வினை. அப்ப நம்ம என்ன, இது கண்களால் பார்த்தல் அப்படின்ற ஒரு பொருளை தருது. இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தோம்னா ஓட பார்த்தேன். இப்ப இதுல வந்து நான் படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை வந்து முதல் வினை அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க, ஓட பார்த்தேன். அப்போ ஓட அப்படின்றது ஒரு வினைச்சொல் தான், பார்த்தேன் அப்படின்றதும் வினைச்சொல் தான். அப்ப இதை வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம துணை வினைக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். பார்த்தேன், பார் அப்படின்ற வார்த்தை வந்து பின்னாடி வருது. இங்க இருக்கிற வினை வந்து முன்னாடி வினைச்சொல் ஃபர்ஸ்ட் முதல் வினையில வருது, இது வந்து இரண்டாம் வினையில வருது. எழுதி பார்த்தால், அப்ப எழுதின்றதும் ஒரு வினைச்சொல் தான், பார்த்தால் அப்படின்றதும் வினைச்சொல் தான். அப்ப ரெண்டு வினைச்சொல் வந்தா அதை நம்ம துணை வினை அப்படின்னு சொல்றோம். ஓடப்பார், எழுதிப்பார் என்னும் கூட்டு வினைகள் உள்ளன. அதே மாதிரி ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நான் படம் பார்த்தேன். அப்ப அது முதல்ல வந்து ஒரு பொருளை நமக்கு தந்திருக்கு, அதை வந்து முதல் வினை. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து
பார்த்தேன் அப்படின்றதுல வந்து பார் அப்படின்ற ஒரு சொல் வந்து கண்களால் பார்த்தல் அப்படின்றது இது வரும். அதே இங்க இருக்கிறது வந்து ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன் அப்படின்றதுனா இதுக்கு ஓட அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் தர மாதிரி இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. அதுதான் இது வந்து ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை வந்து துணை வினை அப்படின்னு சொல்றோம். மேக்சிமம் வந்து துணை வினைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 40 துணை வினைகள் இருக்கு. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் இருக்கு. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவே வருகின்றன. இப்போ பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு இது வந்து 2 வகை வினைகளாகவும் இருக்கும். முதல் வினையிலையும் வரும், இரண்டாவது வினையிலையும் வரும். முதல் வினைனா என்னன்னா ஒரே ஒரு வினைச்சொல் மட்டும் இருந்துச்சுன்னா அது முதல் வினைன்னு சொல்றோம். அதே 2 வினைச்சொல் வினை அது மாதிரி 2 வினைச்சொல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து துணை வினைன்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த வேர்டு வந்து டிஃப்ரெண்டா வெவ்வேறு இடத்துல செயல்படுது. முதல் வினையாகவும் இருக்கு, இரண்டாவது வினையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. எந்தெந்த வேர்ட்னா பார், இரு, வை, கொள், போ, வா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே. துணை வினைகளின் பண்புகள். இப்ப பின்னாடி வர துணை வினை எப்படி இருக்கும்? முதல் வினைனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொருளை தந்துரும்னு சொன்னோம். துணை வினைகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற வினை எப்படி இருக்கும்னா நம்ம பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகிறது. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. முதல் வினையை சார்ந்து இருக்கு. பார்த்தேன் அப்படின்னு சொல்றது ஓட பார்த்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓட அப்படின்ற முதல் வினைக்கு சார்ந்து ஒரு வினை பொருளை தருது. பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம், நான் நார்மலா பேசுறதுலயே வந்து துணை வினைகளின் ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ தற்கால தமிழ் ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு இந்த மாதிரி வேர்டு எல்லாமே துணை வினைகளா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. புத்தகம் மேசையில் இருக்கிறது, இதுல முதல் வினை இருக்கா, துணை வினையா, இதுலயே செய்வினையா செயற்பாட்டு வினையாவும் கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்னன்னு எழுதணும், அதுதான். இப்போ புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கிறதுன்றது தான் ஒரு வினைச்சொல், அதை வந்து முதல் வினை அப்படின்னு சொல்றோம். என்னிடம் பணம் இருக்கிறது, அதே மாதிரி இந்த முதல் வினைய புத்தகம் மேசையில் இல்லைன்னு சொல்லலாம், என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வந்து முதல் வினை அப்படின்னு சொல்லலாம். இப்போ புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்படின்னா அது வந்து முதல் வினையை குறிக்குது. இங்கே இதே இரு இங்க எப்படி வருதுன்னா நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த இருன்ற வார்த்தை துணை வினையா வருது. போய் இருக்கிறேன், இதை பிரிக்கக்கூடியதா இருக்கு, இங்க பிரிக்க முடியாததா இருக்கு, அதுதான் வந்து முதல் வினை. இப்போ வை, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். அப்போ இங்க வந்து கொடுத்துருக்காங்களா, நீ என்னை அழ வைக்காதே, இது ஃபுல்லா சேர்ந்ததுதான் வினைச்சொல். அப்ப இது ஒரு வினை, இது ஒரு வினை. பாட வைத்தார், பாடினாங்க, வைத்தார், பாட வைத்தார் அப்படின்றதும் 2 வினை. அப்படி வந்தாதுல அது வந்து துணை வினை அப்படின்னு சொல்லலாம். இருவைக்கோள், இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா இரு, வைக்கோள், புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தாலே போதும். மேக்சிமம் இதுல இருந்தே கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இருவைக்கோள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இருன்ற வார்த்தை முதல்ல வந்துச்சுன்னா அது முதல் வினை, அதே பின்னாடி வந்திருந்ததுன்னா அது துணை வினை. இப்போ வைக்கு பார்த்தோம். இப்போ கொள்னா பானை 4 படி அரிசி கொள்ளும், அந்த அளவுக்கு அதை பத்தும். நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குது முதல் வினை. நீ சொன்னால் அவன் கேட்டு கொள்வான், கேட்டு அப்படின்றது ஒரு வினைச்சொல், கொள்வான் அப்படின்றது ஒரு வினைச்சொல். பார்த்து கொள்கிறேன், அப்ப பார்த்துன்றதும் ஒரு வினைச்சொல் தான், கொள்கிறேன் அப்படின்றதும் ஒரு வினைச்சொல் தான். அப்ப இது துணை வினையா வந்திருக்கு. போகிறான் வினைச்சொல் ஃபர்ஸ்ட்லே வந்திருக்கு. மழை பெய்ய போகிறது, பயந்து போனான், போனேன், அப்ப இதுவும் வந்து துணை வினை. இங்க வந்து வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காங்க, புத்தி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர், ரெண்டுமே வினைச்சொல். இருண்டு வருகிறது, ஒரு மாதிரி இருண்டு வருகிறது அப்படின்னு சொல்லும் போது அதுவும் வந்து வினைச்சொல். இப்ப இந்த வா அப்படின்ற வேர்டு பின்னாடி வந்து ஒரு வினைச்சொல்லை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடு, யாரையும் உள்ளே விடாதே, மழை விட்டதும் போகலாம் அப்படின்றதும்
விட்டதும் அப்படின்றதுல விடு அப்படின்ற வார்த்தை இருக்கு. அடுத்த மாதம் நான் போய் விடுவேன் அப்படின்றது பின்னாடி கொடுத்துருக்காங்க, துணை வினையில வந்திருக்கு. அப்பா இனி வந்து விடுவார். வந்துன்றதும் ஒரு வினைச்சொல் தான், விடுன்றதும் ஒரு வினைச்சொல் தான். அப்ப விடு அப்படின்றது துணை வினையா வந்திருக்கு. இதே மாதிரிதான் தள்ளு, போடு, கொடு, காட்டு. இங்க வந்து பார்த்தோம்னா காட்டினாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாடி காட்டினாள். பாடின்றது ஒரு வினைச்சொல், காட்டினார்ன்றதும் ஒரு வினைச்சொல். அப்ப 2 வினை, மேக்சிமம் 2 வினைச்சொல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம துணை வினை அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வினைச்சொல் மட்டும்தான். தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள். தாய்ன்றதும் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு, குழந்தையும் ஒரு பெயர் சொல் தான், நிலவுன்றதும் ஒரு பெயர் சொல் தான். காட்டினாள் அப்படின்றது மட்டும்தான் வினைச்சொல். அப்ப ஒரே ஒரு வினைச்சொல் தான் வந்திருக்குன்னா அதை வந்து முதல் வினை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். தமிழ்லையும் ஜப்பான் மொழிகளிலும் துணை வினை, நம்ம இங்க துணை வினை எங்க வந்திருக்கு, நடந்து காட்ட வேண்டும். அப்போ நடந்துன்றது ஒரு வினைச்சொல், காட்டன்றது ஒரு வினைச்சொல். அப்போ முதல் வினைக்கு துணையா பின்னாடிதான் துணை வினை அப்படின்றது வந்திருக்கு. எதுலன்னா தமிழ்லையும் ஜப்பான் ரெண்டுலையுமே அப்படிதான் வரும். இங்க எக்ஸாம்பிளுக்கு கீழே விழ பார்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே அப்படின்றது ஒரு இது, விழ பார்த்தான். அப்ப விழ அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் ஒரு வினைச்சொல், பார்த்தான்றதும் வினைச்சொல். அப்போ விழ அப்படின்றது வந்து முதல் வினையை குறிக்குது, பார்த்தான் அப்படின்றது வந்து துணை வினையை குறிக்குது. அதே வந்து இங்கிலீஷ்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சில துணை வினைகள் முதல்ல வந்துட்டு கூட மெயின் வேர்ப் வந்து பின்னாடி வரும். தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க பார்த்தோம் இல்லையா, இங்க முன்னாடியே வந்திருக்கு, ஃபர்ஸ்டே வந்திருக்கு, இங்க பின்னாடி வந்திருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இதுல இலக்கணம். இது வந்து பாடப்பகுதியில இருந்தது. மிசை அப்படின்னா அதோட பொருள் என்னதுன்னா மேலேன்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் அப்படின்னா கீழே. நீர்நிலைகளுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னா நம்ம அகழி, ஆறு, இளஞ்சி, இது எல்லாமே நீர்நிலைகள்ல பார்த்தோம். இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா புலரி. இந்த மாதிரி அப்படியே அந்த 1 மார்க்கே பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து கல்லும் மலையும் குதித்து வந்தேன் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்ப இதுல வர அந்த கடந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், நிரம்பி வந்தேன், ஓடி வந்தேன், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இப்ப இது எல்லாமே வந்து எப்படி வருது, கடந்து வந்தேன், குதித்து வந்தேன், ஓடி வந்தேன் அப்படின்னா இது எல்லாமேனா மணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, மணியை வந்து கீழே போட்டோம்னா அது உருண்டு வரும், தவழ்ந்து வரும், கடந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா அது யாரை எழுதுனதுன்னா கவிமணி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், கடந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், ஏறி வந்தேன், நிரம்பி வந்தேன், அந்த மாதிரி இது எல்லாமே வந்துச்சுன்னா மணி வந்து இந்த மாதிரி ஒரு மீனிங் தரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெல் அடிச்சிருச்சு, ஸ்கூலுக்கு நம்ம போகணும்னா வேகமா நம்ம கடந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், ஓடி வந்தேன், பெல் அடிச்சதுனால அப்படின்னு ஞாபகம் வச்சாலும் கவிமணி, இதை எழுதினவர் வந்து கவிமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது குமிழிக்கல். அந்த தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து பார்த்தோம்னா குமிழிக்கல் அப்படின்னா வந்து கோனிக்கல் ஸ்டோன். கல்லுனா ஸ்டோன் நமக்கே தெரியும், இது வந்து கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை அப்படின்னா வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம், பாசனம்னா இரிகேஷன், தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி, இரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம்னா டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி இந்த பாடப்பகுதியில கதை பகுதியில தண்ணீர் அப்படின்னு எழுதியிருந்தோம். யாருன்னா கந்தர்வன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி கந்தன் கிட்ட நம்ம முருகர் கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா தண்ணீர், ஒரே ஒரு தண்ணீர் மட்டும் இருந்துச்சுன்னா அது எழுதுனது யாருன்னா கந்தர்வன். அதே வந்து தண்ணீர் அப்படின்னு 2 வாட்டி எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து கோமல் சுவாமிநாதன். சுவாமி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணிக்கு நம்ம கந்தா சுவாமி அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா, அப்ப அது வந்து கந்தா, ஒரே ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா கந்தா, 2 தண்ணி இருந்தா சுவாமி. அதே தண்ணீர் தேசம் அப்படின்னு இருந்துச்சுன்னா வைரமுத்து. அழகின் சிரிப்பு பொறுத்த வரைக்கும் பாவேந்தர் பாரதிதாசன். நம்ம வந்து பாரதிதாசனுடைய நூல்கள்ல படிக்கும் போது அதுக்கு ஒரு ஹிண்ட் வச்சுக்கிட்டோம்னா ஆர்டரா இந்த அழகின் சிரிப்பு எழுதுனது யாருன்னா பாரதிதாசன் அப்படின்றத சொல்லிடுவோம். தண்ணீர்னா கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம்னா வைரமுத்து.
வாய்க்கால் மீன்கள், வாய்க்கால்ல இருக்கிற மீன்கள். இப்போ கோயில்ல நம்ம போய் குளத்துல இதெல்லாம் குளிக்க போனோம்னா அங்க யாருமே மீன் பிடிக்க மாட்டாங்க. அப்ப அந்த வாய்க்கால் மீன்கள் வந்து இறை அன்போடு ஜாலியா அங்க இருக்கும். மீனை வந்து யாரும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. அதே மற்ற இடத்துல இருந்தா மீன் பிடிக்க போயிடுவாங்க. இது வந்து வாய்க்கால் மீன்கள், இறை அன்பு. மழைக்காலமும் குயில் ஓசையும், மழைக்காலமும் குயில் ஓசையும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிருஷ்ணர் எப்பயுமே ஃப்ளூட் வச்சுட்டு காட்டுக்குள்ள இருப்பாரு. அந்த ஓசையும் நமக்கு ரொம்ப சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மழைக்காலமும் குயில் ஓசையும் கிருஷ்ணர். அடுத்தது வந்து நம்ம நீரை வந்து 2 வகையில பயன்படுத்துறோம். டைரக்டா நம்ம தண்ணி மட்டும் குடிச்சு பயன்படுத்துறோம். இன்னொன்று வந்து நம்ம உண்ணும் உணவுலையும் நம்ம அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்க வந்து மறைநீர், மறைமுகமா நம்ம யூஸ் பண்ற நீரை வந்து விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கண்ணுக்கு தெரியாமல் நாம் 2 வகையில் நீரை பயன்படுத்துகிறோம். முதல்ல வந்து பொருள்கள் வழியாக, இரண்டாவது வந்து உணவின் வழியாக அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம உணவு சமைக்கும் போதும் தண்ணி யூஸ் பண்றோம். அந்த உணவுப் பொருட்கள் நம்ம கிடைக்கிறதுக்கும் நம்ம செடி இது வளர்றதுக்கும் நம்ம தண்ணி ஊத்துறோம். அந்த மாதிரி 1 கிலோ ஆப்பிள், அந்த 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய 822 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அப்போ 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆப்பிளோட ரேட் எவ்வளோன்னா 822 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை, 1 கிலோ சர்க்கரைக்கு நம்ம 1780 லிட்டர் தண்ணீரை வந்து யூஸ் பண்றோம். 1 கிலோ சர்க்கரைக்கு 1780 லிட்டர் தண்ணீர். 1 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசினா ஒரு சிப்பம் அரிசி மூட்டை வந்து இப்போ 2500 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ அரிசி 2500 ரூபாய். அடுத்தது காஃபி கொட்டை, 1 கிலோ காஃபி கொட்டையை உற்பத்தி செய்ய 18,900 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி வந்து காஃபி கொட்டை தான். காஃபி கொட்டை வந்து 18,900 லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னது யாருன்னா அமரேசன் அப்படின்றவர் வந்து கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அப்படின்றதுல சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து அமரேஷன். ரேஷன் கடையில் நம்ம சர்க்கரை, காஃபி, டீ தூள் இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அமரேசன். அவ்வளவுதான், இந்த லெசன் முடிஞ்சது.